ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஜே த ஹேஷ்டாக் அனிமே. இன்றைக்கி நம்ம ஐஎம்டிபியில் 9.1 வாங்கின ஒரு ஆக்ஷன் போஸ்ட் அப்போகலிப்டிக் டார்க் ஃபேண்டஸியான ஒரு அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவுமே கிடையாது, அட்டாக் ஆன் டைட்டன் தான். போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த அனிமே வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. அண்டு எல்லா யூடியூபர்ஸுமே அதை பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்டு ஏன் நான் முன்னாடியே வந்து இந்த வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்டு அது ஒரு பெரிய ஃபயராகவே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த அட்டாக் ஆன் டைட்டன் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து நான் தான் ஏற்கனவே அண்டர் ரேட்டட் ஆச்சுல்ல. ஸோ என்னுடைய வீடியோ யாருக்குமே பெருசாக ரெக்கமெண்டும் ஆயிருக்காது. அண்ட் யாரும் பெருசாக பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதனால தான் இப்போ இவ்வளோ வெயிட் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2013லேருந்து 2023 வரைக்கும் அட்டாக் ஆன் டைட்டன் வந்து எப்படி மக்கள் மனசில் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், அண்டு அட்டாக் ஆன் டைட்டன் பற்றி ஒரு பெருசாக ஸ்பாய்லர் எதுவுமே இல்லாத ஒரு ரிவ்யூவும், அண்டு இது வரைக்கும் அட்டாக் ஆன் டைட்டனே பார்க்கல, இல்லை பார்க்கணும்னு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய சில கருத்துக்களையும் சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க அட்டாக் ஆன் டைட்டன் அப்படிங்கிற ஒரு எபிக்கை பற்றி பேசுவோம். முதல்ல அட்டாக் ஆன் டைட்டனுடைய ஒரு பேசிக் ஸ்டோரி லைன் ஒன்று பார்த்துருவோம். இதை பற்றி ஏற்கனவே தெரியும், ஆனால் வந்து வெறும் ரிவ்யூ தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு பேசிக் ஒன்லைன் சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க மக்கள் வந்து தன்னை சுற்றி 3 செவுரு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியே வந்து டைட்டன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய மனுஷங்க மாதிரி ஒரு உருவம் வெளியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுங்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து சாப்பிட்ரும். ஸோ அந்த டைட்டன்ஸ் கிட்ட தப்பிச்சு மக்கள் வந்து செவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே தான் வந்து நம்மளுடைய ஹீரோ எரன், அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மிகாசா அண்ட் ஆர்மென் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்டு ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு பெரிய டைட்டன் வந்து செவுத்தை வந்து உடச்சிரும். செவுத்தை உடச்சதுனால வெளியே இருக்க டைட்டன்லாம் உள்ளே வந்து மிகப்பெரிய அராஜகம்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். மக்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எரனுடைய அம்மாவுமே வந்து ஒரு டைட்டன் வந்து சாப்பிட்ரும். இதை பார்த்த எரனுக்கு வந்து சமகாண்ட ஏறி, எங்கள் அம்மாவை சாப்பிட்ட அந்த டைட்டன் வந்து இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது, டைட்டன் இனமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சபதம் எடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து இரன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் கதை எப்படி மூவாது அப்படிங்கிறத வந்து இந்த மொத்த அனிமையுமே. இது வந்து நான் சொன்னது வந்து 5 எபிசோடுக்கு இதுதான் கதை. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் சீசன் 4எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு சீசனுக்கும் இதுக்கும். டோட்டல் சேஞ்சே ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு செம்மையான கதை. சரி வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். முதல்ல நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்ஸே பார்ப்போம். ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸ்டோரி தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு நல்லா டெவலப் பண்ணி ஒரு சரியான எண்டிங் தந்திருப்பாங்க. இந்த கதையை டெவலப் பண்ணி இப்படி கொண்டு போயிருக்கலாம், அப்படி கொண்டு போயிருக்கலாம்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா கரெக்டாக டெவலப் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான எண்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் வந்து வேறு எண்டிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் நான். அண்டு ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க கதையை. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு அனிமேக்கு வந்து அனிமேஷனோட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி வந்து முக்கியமாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டோரி வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ் தான் இது. ஸோ அதனால வந்து நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்டில் நான் போடுறேன். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து இந்த கேரக்டர்ஸோடைய பவர்ஸை சொல்லுவேன். பவர்ஸ்னால் சூப்பர் பவர்ஸ் மாதிரி கிடையாது, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பவர் இருக்கும். அண்டு முக்கியமாக இந்த ஆக்கர்மேனோடைய பவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லீவை அதுக்கப்புறம் மிகாசா, இவங்க 2 பேருடைய பவர் வந்து என்னென்னா, இவங்களுடைய பரம்பரையே வந்து ஆக்கர்மேன் பரம்பரை. அவங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக ஒரு பவர் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது கிக் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அப்படி மட்டும் லீவைக்கெலாம் வந்து அந்த பவர் கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து கண்ணே எடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்கும். அந்த ஃபைட்டும் சரி, அனிமேஷனும் சரி, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க மியூசிக்குமே சரி, செம மாஸாக வந்து அது செட் ஆகிருக்கும். அண்டு சம்டைம்ஸ் வந்து கேரக்டர்ஸுக்கு வந்து ஓவர் பவர்டாக கூட இருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக சம்டைம்ஸ் வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சேம் ரீசனுக்காக தான், உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து இன்னும் நல்லா ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலேயே வந்து நான் பவரை வந்து இதில் வந்து சேர்க்குறேன் நான். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்டாலிட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஏன்னா ஒரே ஒரு கேரக்டரை வந்து ஒரு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கதை போர் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை நடுவில் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மன வருத்தப்பட்டு அந்த கேரக்டரோடையும் சரி, அந்த கதையோடையும் சரி இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆவீங்க. அதனாலேயே வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச சில பேரை வந்து அங்கங்கே வந்து காலி பண்ணிடுவாங்க இந்த கதையில். அது வந்து கொஞ்சம் சோகமான விஷயமா இருக்கும் அந்த அனிமே பார்க்குறவங்களுக்கு. பட் என்னன்னா வந்து உங்களுக்கு கதையோட கனெக்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சில அனிமேலாம் வந்து இருப்பானுங்க, அவங்களுக்குலாம் என்ன அடிபட்டாலுமே வந்து சாகவே மாட்டாங்க, இந்த தமிழ் படத்தில் வர மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி காலி பண்ணியிருப்பாங்க.
அண்ட் அதே கேரக்டர்ஸை வந்து சீசனோட எண்டில் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு சீன். ஸோ அந்த மாதிரி விஷயம் ஆட் பண்ணதுனால இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு கதையை சொல்லுவேன். அடுத்தது வந்து நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறதா இல்லை ஒரு டிப்ஸாக சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு கதையில் வந்து நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போகிறோம், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த அனிமேல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலே போதும், கதை வந்து ரொம்ப நல்லாவே புரியும். இந்த கதையிலுமே அதே மாதிரி தான். பட் ஆனால் நீங்கள் இளநேகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கதை வந்து அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அண்டு சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னடா இது நாம யோசிச்சா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்படி இருக்கு, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அண்ட் வேணா நீங்கள் வந்து நடுவில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். யாரனா இருந்து யோசிக்கலாம், நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்துக்கலாம். சும்மா ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து தேர்ட் பர்சன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தான். அண்ட் என்னன்னா அது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா எரனை வந்து ஃபாலோ பண்ணி போகிறதே உண்மையாலுமே நல்லாயிருக்கும். கதை உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். சீசன் 4ல் ஃபஸ்ட்டு 10 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எரனோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லைனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அவ்வளோதான் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து நீங்கள் மியூசிக்கு அனிமேஷன் அதெல்லாம் கேட்டிங்கன்னாமே வந்து அதை வந்து நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. மோஸ்ட் ஆஃப் த அனிமேஸ்க்கு வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஒரு நல்ல ஒரு அனிமேஷன், ஒரு நல்ல ஒரு மியூசிக் தான் இருக்கும். அண்டு நம்ம இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். ஆமாம், நெகட்டிவுமே வந்து இந்த அனிமேல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா சில இடங்கள்ல ஸ்டோரி வந்து ரொம்பவே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி சீசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 10 ஒரு 5 எபிசோடு அதுலன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீசன் 3க்கு அப்புறம் சீசன் 4க்குள்ளே நடுவில் ஒரு 4 to 5 இயர்ஸ் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 to 5 இயர்ஸ் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பிளைனாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி எப்படி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாது. எனக்கு எல்லாமே தலைவலியே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த எபிசோட்லாம் பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே சில யூடியூப்பில் தியரிலாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அங்கங்கே வந்து சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்களுக்குலாம் புரியறது வந்து கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ்லேயே நான் சொல்கிறேன்னே வச்சுக்கோங்க. அடுத்த நெகட்டிவ் மேட்டர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து டைட்டன்ஸ் வந்து ஒரு 2வது சீசன் இல்லைனா வந்து 3வது சீசன் பாதிக்கு அப்புறம் ரொம்பவே வீக்காக தான் தெரியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து இந்த டைட்டன்ஸை வந்து செவுத்தை உடச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அப்போ இருந்த ஒரு டைட்டன்ஸ் மேலே இருக்க பயத்தை விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்னடா அது சின்ன பசங்க பார்க்கில் விளையாண்ட மாதிரி வரானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லீவே வந்து மண்டையில் தட்டி அனுப்புகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து வெட்டி வெட்டி போட்டுருவாரு. அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக இதுவே இருக்காது. அவங்க வேறு கதையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால டைட்டன்ஸ் மேலே வந்து ஒரு பெருசாக ஃபோக்கஸே இல்லாமல் அதுங்களுக்கு வந்து ரொம்பவே வீக்காகி போயிடும். அது பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து 2013லேருந்து 2023 வரைக்கும் 10 வருஷம் அதாவது ஒரு டிகேடு எப்படி வந்து மக்கள் மனசில் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்டு இந்த மாதிரி டீமன் ஸ்லேயர் அந்த மாதிரி அனிமேலாம் பார்த்தீங்கன்னா அது ஓடும் போதோ இல்லைனா வந்து அதை பற்றி பார்க்குறவங்களுக்கோ தான் ஹைப் இருக்குமே தவிர மற்ற நேரத்தில் யாருமே வந்து அதை பற்றி பேசுறதே கிடையாது. இப்போ வர என்னது அனிமே கான்வர்சேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக டீமன் ஸ்லேயர் பற்றி பேசவே மாட்டாங்க. மற்ற அனிமே பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்ற அனிமே தான் இப்போ ஓடிட்டுருக்கோம். இல்லை அதான் வந்து இப்போ டாப்பில் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்னா ஆனால் அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா எந்த அனிமே கான்வர்சேஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதுக்கு நடுவில் வந்து அட்டாக் அண்ட் டைட்டனுடைய பங்கு ஒன்று இருக்கும். எப்போதுமே இந்த 2013லேருந்து 2023க்குள்ளே வந்த எந்த அனிமே கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னாலுமே கண்டிப்பாக வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணும். அது எப்படி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஹைப்புக்கு முதல் ரீசனாக நான் வந்து மாங்கா தான் சொல்லுவேன். மாங்கானா இந்த மாங்கா கிடையாது, இந்த மாங்கா. ஓகே, ஆப்வியஸ்லி மாங்கா வந்து அனிமேக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஒரு அனிமே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு இருக்கிற ஃபேன்ஸோட ஒரு மாங்கா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அது எப்போ பாப்புலர் ஆகும் அப்படின்னா அந்த அனிமே வந்து ஏர் ஆகும்போது. அந்த அனிமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேயுமே வந்து வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வரும். ஸோ அந்த எபிசோடு பார்த்த கையோட வந்து ஹைப்பில் என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் மாங்காவை போய் படிச்சிருவாங்க. மாங்காவை படித்தவங்க சும்மா இருப்பாங்களா? தமக்கு இருக்கிற நாலேஜை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஸ்பாய்லர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்பாய்லர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு எப்படா அந்த எபிசோடு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே அந்த ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லைனா என்ன இருக்கும், யாருமே வந்து இந்த அனிமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே மறந்துருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வருது. ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ
முக்கியமாக இந்த ஸ்பாய்லர்ஸும் வாங்காமே வந்து இந்த அனிமேக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னே நான் சொல்லுவேன். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து 2021 மாங்கா வேறு முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் எண்டிங்கும் தெரிஞ்சு போச்சு அந்த மாங்கா படிக்கிறவங்களுக்கு. ஸோ அவனுங்கெல்லாம் திருப்பி வந்து ஸ்பாய்லர் பண்ண வந்துடுவானுங்க. ஏன்னா சீசன் எண்டிங் சொன்னால் கூட பரவாயில்ல, அனிமே எண்டிங்கே சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்களா. ஸோ அதனால் வந்து இன்னும் உஷாராக இருந்தாங்க. இன்னும் சீக்கிரமாக அந்த எபிசோடெலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே முக்கியமான ரோலாக இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபேண்டம் ஆர் ஃபேன் பேஸ். ஏன்னா சில அனிமேலாம் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கும், நல்ல பேஸ் இருக்கும், உண்மையாலுமே ஒரு அற்புதமான அனிமேவாக இருக்கும். ஆனால் அதோடைய ஃபேன் பேஸ் வந்து அந்த அனிமேவே வந்து கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. அந்த ஃபேன் பேஸ்னாலேயே வந்து பல பேர் அந்த அனிமே பார்க்காம போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அனிமே இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆனால் அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு வந்து அப்படி கிடையாது. அந்த அனிமேக்குடைய ஃபேன் பேஸே வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஃபேன் பேஸு. அவங்க தான் வந்து இந்த அனிமையை வந்து தூக்கி நிறுத்தினதே. அவங்க வந்து அப்பப்போ கன்வர்ஸ் பண்ணுவாங்க. அதான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் வந்தால் அவங்க வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு. அந்த கன்வர்சேஷன் பண்ணுறதே இந்த ஃபேன் பேஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து பேசுவாங்க, அவங்க தான் வந்து அதுக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க. அதனால வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்லாமே வந்து நடுவில் பேசுவாங்க. இது ஒரு வேளை அது கனெக்ட் ஆகலாம், இது மாதிரி முக்கியமாக வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸு, என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு பல விஷயம் வந்து அந்த ஃபேன் பேஸில் இருக்க மக்களே வந்து சொல்லுவாங்க. அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு அனிமேக்குமே அதோடைய ஸ்டோரியை தவிர்த்து அடுத்ததாக வந்து ஒரு ஃபேன் பேஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை வந்து வளர்த்துக்கிட்ட ஒரு அனிமேனா நான் அட்டாக் ஆன் டைட்டன் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு ஹைப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னாலே அந்த அனிமேக்குள்ளே அந்த கண்டென்ட் இருக்கணும். அந்த கண்டென்ட் வந்து அட்டாக் ஆன் டைட்டனுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடி சொல்லலாம், ஆமாம் இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டனுங்கிறது ஒரு எபிக், இல்லைனா ஒரு மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் அதில் சில அனிமே வரும், எபிக்னு சொன்னால் அதில் சில அனிமே வரும். ஆனால் கண்டிப்பாக எபிக்குள்ள அட்டாக் ஆன் டைட்டனுங்கிறது வந்தே தீரும். ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டன் இஸ் எ எபிக், ஓகேவா. ஸோ அப்படி ஒரு பேர் வாங்கின ஒரு அனிமேக்கு இப்படி வந்து ஒரு ஹைப் வச்சுக்கிறது தப்பும் கிடையாது, அதுக்கு வேறு எந்த ரீசனும் தேவையே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமே அட்டாக் ஆன் டைட்டன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வி ஹேவ் கேம் டு அன் எண்ட் டு அட்டாக் ஆன் டைட்டன் அண்டர் வீடியோ 2. எல்லாருக்குமே வந்து அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஒரு மனசில் நிற்கக்கூடிய ஒரு அனிமேவாக தான் இருக்கும். நீங்கள் அனிமேக்கு வந்து புதுசு அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து அட்டாக் ஆன் டைட்டன் முதல்ல பார்க்காதீங்க, சில அனிமே பார்த்துட்டு அட்டாக் ஆன் டைட்டன் வாங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்ல அனிமே தான், மக்கள் மனசில் என்றைக்குமே நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காலத்தோடு அப்படியே காற்றுல அடித்து போகாமல் கண்டிப்பாக வந்து அட்டாக் ஆன் டைட்டன் நிற்கும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்டு நான் உங்கள் சிஜே, இது சிஜே த ஹேஷ்டாக் அனிமே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.